வணக்கம், என் பேர் பட்டு. என்னோடய வெப்சைட்டோட பேர் freefincal.com. தமிழ் வீடியோ பண்ணி கொஞ்ச நாள் ஆச்சு, மன்னிக்கணும். திடீர்னு எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் போயிடும் பண்ணுறதுக்கு. அது எப்படியாவது கொஞ்சம் கொண்டு வரணும். ப்ளஸ் என்னுடைய புது செமிஸ்டர் ஆரம்பிக்க போகுது, அடுத்த ஆகஸ்ட்லேருந்து ஆரம்பிக்க போகுது. அதுக்காக நான் வீடியோஸ் கிளாஸ்க்காக ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் மை டைம். அதனால் கொஞ்சம் தமிழ் வீடியோஸை ஸ்குவீஸ் இன் பண்ண முடியல. பட் நான் புதுசாக ஒரு செமினார் ஒன்று ரெக்கார்ட் பண்ணேன். பேசிக்ஸ் ஆஃப் போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷன் கைடு ஃபார் பிகினர்ஸ். அதாவது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை, இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றியே ஒன்றுமே தெரியாத ஒரு ஆசாமி எப்படி அந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு செமினார் ரெக்கார்ட் பண்ணேன். அது இங்கிலீஷ்லேயும் ரெக்கார்ட் பண்ணேன், தமிழ்லேயும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த செமினாருக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்மில் உங்கள் இமெயிலில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். அஃப்கோர்ஸ் முன்னாடியே நான் ஒரு கூகுள் ஃபார்ம்ஸ் கொடுத்துருந்தேன். அதில் ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் லிங்க் போயிருக்கும்னு நினைக்கிறேன். போய் சேரலைன்னா எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், இமெயில் பண்ணுங்கள். அப்போ நான் இல்லைனா இங்கே கமெண்ட் போடுங்க. இல்லை இந்த வீடியோ கீழே இந்த ஃபார்ம் லிங்க் இருக்கும். அந்த ஃபார்ம் லிங்க்கில் நீங்கள் திருப்பி ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த லிங்க் வந்துடும் இமெயிலில். ஸோ இது தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. உங்களுக்கு யாராவது புதுசாக ஒரு யங்ஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி கற்றுக்கணுங்கிற ஆசை இருந்ததுன்னா, இல்லை உங்கள் ஆஃபீஸில் புதுசாக சேர்ந்த பேட்ச் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ லிங்க்கை நீங்கள் அனுப்பலாம். அவங்கள இங்கே ரெஜிஸ்டர் பண்ண சொல்லலாம். ஸோ அது ஒன்று. ரெண்டாவது நான் நிறைய பேருக்கு அடிக்கடி கொஞ்சம் மோட்டிவேஷன் போயிடும். ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க வேலை. திடீர்னு என்னங்க நம்மளுடைய கனவுகள்லாம் அடைய முடியாது, நம்ம எப்படிங்க இந்த ரிட்டையர்மெண்ட் பிளானிங், கோல் பிளானிங்லாம் லூசு 5 கோடி 6 கோடிங்கிறான், எப்படி இதெல்லாம் நம்ம செய்ய போகிறோம், இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு கொஞ்சம் டிமோட்டிவேட் ஆகிடுவாங்க. உங்களுக்கு எப்போயாவது நீங்கள் எந்த காரணத்துக்கு இருந்தாலும் கொஞ்சம் டிமோட்டிவேட் ஆன மாதிரி இருந்தால் நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது இன்டர்நெட்டில். இன்ஸ்பைரிங் ரிசோர்ஸஸ், ஸ்டோரிஸ் எல்லாமே இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ரெக்கார்டிங்ஸ் 1950 பண்ண ரெக்கார்டிங், ஸ்ட்ரேஞ்சஸ் சீக்ரெட் அப்படிங்கிற ஒரு ஆடியோ ரெக்கார்டிங். இது ஏர்ல் நைட்டிங்கேலுங்கிறவர் பண்ணவர். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஏன் மக்கள் பணக்காரனாக மாட்டேங்கிறாங்க, ஏன் அதே இடத்துல இருக்காங்க, ஒரு தேக்க நிலை ஏன் வந்துடுது வாழ்க்கையில், அதுலேருந்து எப்படி வெளியில் வரணும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருப்பார். இது தமிழில் யாராவது பண்ணியிருப்பாங்களா இருக்கும், எனக்கு தெரியாது. அப்படி இல்லை, யாரும் பண்ணலைன்னா அதை டெஃபினட்டாக இது பண்ணணும். இதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு லைன் வரும். சக்ஸஸ் இஸ் த ப்ரோக்ரெசிவ் ரியலைசேஷன் ஆஃப் அ ஒர்த்தி ஐடியல். அங்கே இருக்குது. இது சக்ஸஸ்ங்கிறது யார்? நிறைய சம்பளம் வாங்குறவன் என்னோட நிறைய சம்பளம் வாங்குறவன் என்னோடைய சக்ஸஸ்ஃபுல்லாக, இல்லை என்னோட பெரிய இடத்துல வேலை பண்ணுறவான், பெரிய இன்ஸ்டிடியூட்டில் வேலை பண்ணுறவான், இல்லை பெரிய ஆஃபீஸில் வேலை பண்ணுறவான் என்னுடைய சக்ஸஸ்ஃபுல்லாக? இல்லை, சக்ஸஸ்ங்கிறது ஒரு கோல் நம்ம டிஃபைன் பண்ணி அந்த கோலை நோக்கி படிப்படியாக போகிறதுக்கு பேர் தான் சக்ஸஸ் அப்படிங்கிறத ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இவர் சொல்லியிருப்பார். ஸோ உங்களுக்கு எப்போயாவது டிமோட்டிவேட் ஆனீங்கன்னா இதை அப்பப்போ கேளுங்க. நான் அடிக்கடி கேட்பேன். எனக்கு டிமோட்டிவேட் ஆகிறதுனால கேட்க மாட்டேன். பட் என்னமோ ஒரு சென்ஸ் ஆஃப் எந்தூசியாசம், ஒரு உற்சாகம் வரும். ரொம்ப சிம்பிளாக வாழ்க்கையை சிம்பிளாக யோசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் அடிக்கடி இது வரும். இதை கேட்டால் எனக்கு, அதனால் இதை கேட்பேன். இன்றைக்கி தான் இதை என் குழந்தைக்கு முதல் தடவையாக இந்த லைனை சொன்னேன். சக்ஸஸ் இஸ் த ப்ரோக்ரெசிவ் ரியலைசேஷன் ஆஃப் அ வர்த்தி ஐடியல் அப்படிங்கிறது அவனுக்கு இன்றைக்கி தான் போட்டு காமிச்சேன். ஒரு நிமிஷம் அவன் கேட்டிருப்பான் ஃபுல்லாக, அப்புறம் கேட்க வைக்கிறேன். ஸோ அவனை அதுனா என்ன, அதை பற்றி நீயே யோசித்து எனக்கு சொல்லு, ஒரு வீடியோ பண்ணலாம் நம்ம அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவன் பார்க்கலாம் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத பற்றி. ஸோ அதை பற்றி தான் சொல்ல வந்தேன். ஸோ வேறு எதுவும் கண்டென்ட் இல்லைங்க, மன்னிக்கணும். அந்த டச்சு விட்டுறக்கூடாது. ப்ளஸ் இந்த செமினாரை பற்றி ரிமைண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ பண்ணேன். நன்றி, வணக்கம்.